நமஸ்காரம். பகவத்கீதையில் கண்ணன் ஒரு அழகான கருத்து உபதேசிக்கிறார். நமக்கே கூட அந்த எண்ணம் அவ்வப்போது வந்திருக்கும். நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், இது ஒரு கேள்வி. அதை சொல்லும் போதே ஏற்கனவே நாம் போன பிறவியில் என்ன எதிர்பார்த்து இப்போது இந்த குடும்பத்தில் இன்னாருக்கு பிறந்திருக்கிறோம். அடுத்த பிறவி கிடைக்க போவது இருக்கட்டும், முதலில் இப்போது ஒரு பிறவி கிடைத்திருக்கிறதே. ஒருவேளை இதுவே இன்னும் நல்ல செல்வந்தர்கள் வீட்டில் பிறந்திருக்கலாமோ, அல்லது பெரும் புகழ் பதவி இதெல்லாம் இருப்பவர்கள் வீட்டில் பிறந்திருக்கலாமா? அங்கு பிறந்திருந்தால் இந்த சொத்து பத்தெல்லாம் நிறைய கிடைத்திருக்கும். நான் போய் எங்கோ பிறந்திருக்கிறேனே என்று தோணலாம். அப்படித்தான் பிறக்க வேணும்னு விருப்பம் இருப்பவர்கள் பலர். அவர்களை விட்டு விடுவோம். நல்ல பக்திமான்கள் இருந்தாலும் உயர்ந்த வீட்டில் பிறக்க வேண்டும், இந்த எண்ணம் இருக்கலாமே. எப்படிப்பட்ட வீட்டில் பிறக்கிறான்னு கண்ணனே சொல்லுகிறார். பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கண்ணனிடத்தில் கேட்கிறார். ஒருத்தர் கர்மயோகம், ஞான யோகம், ஏதோ ஒன்று ஒரு யோகத்தை பற்றி இருக்கிறார். கிருஷ்ண பக்தர். அப்படி இருப்பவர் ஒருவேளை அந்த யோகம் முடிந்து முக்தி கிட்டிவிட்டால் சரி, மோட்சம் கிடைக்காமல் அவர் மீண்டும் பிறவி எடுக்கிறார்னு சொன்னால், அவர் நல்லவராக இருந்திருக்கிறார், பக்தராக இருந்திருக்கிறார், ஆனால் இன்னும் முக்தி கிடைக்கவில்லை. அவர் என்ன ஆவார்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவாரா? மறுபடியும் பிறப்பாரே, எங்கு பிறப்பார்? இதைத்தான் அர்ஜுனன் கேட்கிறார். நமக்கே கேள்வி வந்ததே, நான் அங்கு பிறந்திருக்கலாம், இங்கு பிறந்திருக்கலாம், இந்த குடும்பத்தில் போய் பிறந்திருக்கிறோமே, ரொம்ப ஓஹோ என்று இல்லையே என்று தோணினால் அதான் கண்ணனின் பதில். பிராப்ய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா சுசீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டா அபிஜாயதே. 6வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். இந்த பிறவி அவனுக்கு முடியும், அடுத்த பிறவி எடுக்க வேண்டும். நடுவில் அவர் புண்ணிய லோகங்களுக்கெல்லாம் போகலாம். எத்தனையோ லோகங்கள், அங்கெல்லாம் சுத்துவார். அவருக்குத்தான் நல்லவர் யோகம் இருந்ததே, ஆனால் முக்தி இல்லை. ஏதோ புண்ணியத்தினால் கிடைக்கும் லோகங்கள். அதை முடித்து மீண்டும் பூமியில் பிறப்பார். அப்பதான் விட்ட இடத்திலிருந்து யோகத்தை தொடர வேண்டும். அப்படி எங்கு பிறப்பார்னு கேட்டுக்கொண்டு, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே, மிக உயர்ந்தவர்கள், சுச்சிகள், நியாயவாதிகள், ரொம்ப சுத்தமானவர்கள். ஸ்ரீமதாம், ஸ்ரீமான்கள்னு சொல்லுகிறார். ஸ்ரீ என்றாலே லட்சுமி தேவி, ஸ்ரீமான்கிறதுனால பணமுடையவர்னு பொருள் வரும். நல்ல செல்வந்தர்கள் வீட்டில் பிறப்பார். கேஹே, வீட்டிலே, ஜாயத்தே, பிறக்கிறான். நல்ல வேளை ஸ்ரீமதாம் கேஹேன்னு இருக்கிறதுனாலே செல்வந்தர்கள் வீடுன்னு திருப்திப்படுவோம். ஆனால் ஒரு யோகிக்கு செல்வந்தன் வீட்டில் பிறப்பதா முக்கியம்? மேலும் கண்ணன் இதை சொல்லுவாரா?
அங்கு செல்வம் பெறது குணம், பண்பு, நல்ல பண்பாடு, நல்ல பக்தி. அப்படிப்பட்ட செல்வமுடையவர் வீட்டில் பிறக்கிறான். அப்படி பிறப்பதாலே அவனுக்கு அதற்குரிய சூழ்நிலை நன்கு அமைந்துவிடும். விட்ட இடத்திலிருந்து யோகத்தை தொடர இயலும். எங்கோ பிறந்தால் அந்த சூழ்நிலை எதிர்த்தன்றோ இவன் பக்தனாக வேண்டும். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற குடும்பத்தில் பிறந்து விட்டால் கஷ்டமில்லாமல் அவன் யோகம் வளர்ந்துவிடும். ஆத்ம சிந்தனத்திலோ தர்மத்தை அனுஷ்டிப்பதிலோ ஒரு கஷ்டம் இருக்காது. அதனால் அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் வீட்டில் இவன் போய் பிறக்கிறான். கவலைப்படாதே, யோகம் நழுவிற்றே, உயிர் பிரிந்து விட்டதே, இனி அடுத்த பிறவி என்னவோ, அடியிலிருந்து தொடங்க வேண்டுமோ, அப்படியெல்லாம் கவலை வேண்டாம். யோக செல்வம், புண்ணிய செல்வம் இது இருப்பவர்கள் வீட்டில் பிறக்கிறான் என்கிறார். ஆனால் நாம் ஏதோ செல்வந்தர் வீட்டில் பிறக்காமல் போய்விட்டோமே, சொத்து பத்து இல்லையே, அது வேண்டாம். நல்ல வேளையாக குணச்செல்வம், பண்பு செல்வம் இருப்பவர்கள் வீட்டில் பிறந்தோம், அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.